உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் வாழ்க்கையை ஆள வந்த மன்னர்கள் அல்ல. உங்களுக்கு மனிதர்களை எடை போட கற்றுக் கொடுக்க வந்த சாதாரண பாட புத்தகங்கள் மட்டுமே. அவர்கள் காட்டிய அலட்சியத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து உங்கள் புன்னகையை ஏன் தொலைக்கிறீர்கள்? நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் எப்போதும் மற்றவர்களின் நிம்மதியை குடிப்பதைத்தான் தங்கள் உணவாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வஞ்சக நாடகங்களை நினைத்து உங்கள் கண்களில் வழியும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்களின் தன்னம்பிக்கையை கரைக்கும் அமிலமாக மாற அனுமதிக்காதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் எரியும் வரை நீங்கள் அவர்களுக்காகத்தான் அடிமையாக இருப்பீர்கள் என்பதை உணருங்கள். பழிவாங்குதல் என்பது ஒரு கையில் நெருப்புக்கரியை ஏந்தி கொண்டு அதை அடுத்தவர் மீது வீச நினைப்பது போன்றது. அந்த நெருப்பு அடுத்தவரை சுடுவதற்கு முன்னால் உங்கள் கையைத்தான் கரியாக்கும். அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டதாக நினைத்து பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் இழந்தது ஒரு உண்மையான இதயத்தை. நீங்கள் இழந்ததோ ஒரு போலியான மனிதரை மட்டுமே. இதில் நஷ்டம் யாருக்கு என்பதை காலம் அவர்களுக்கு சம்பட்டி அடியாக உணர்த்தும். இயற்கையின் நீதிமன்றத்தில் எந்த ஒரு துரோகமும் தண்டனை இல்லாமல் தப்பியதில்லை. அவர்களின் கர்ம வினையை இயற்கை பார்த்து கொள்ளும். நீங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் வாழ்க்கையின் மீது திருப்புங்கள். அவர்களை நினைத்து கோபப்படுவதும் அழுது புலம்புவதும் கூட அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் தான். குப்பைகளை வாரி தலையில் வைத்துக் கொள்ளாமல் பாதையோரமாய் ஒதுக்கி தள்ளிவிட்டு நடப்பதே புத்திசாலித்தனம். ஒரு வைரத்தின் மதிப்பை ஒருபோதும் ஒரு கண்ணாடி வியாபாரியால் கணிக்க முடியாது. அதேபோல் உங்கள் உன்னதமான குணத்தை சுயநலவாதிகளால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. உங்களை மதிக்காத ஒரு மனிதரின் நற்சான்றிதழ் உங்களுக்கு எதற்கு? அவர்கள் உங்களை நல்லவர் என்று சொன்னால் மட்டுமே நீங்கள் நல்லவரா? அல்லது அவர்கள் உங்களை நிராகரித்து விட்டால் நீங்கள் பயனற்றவரா? உங்கள் சுய மதிப்பை அடுத்தவர்களின் வார்த்தைகளில் அடமானம் வைக்காதீர்கள். நீங்கள் யார் என்பது உங்கள் மனசாட்சிக்கும் பிரபஞ்சத்திற்கும் தெரிந்தால் போதுமானது. உங்களை கீழே தள்ள நினைத்தவர்கள் முன்னால் நீங்கள் மண்டியிட்டு அழுது கொண்டிருக்க கூடாது. அவர்கள் வீசிய ஒவ்வொரு அவமானத்தையும் உங்கள் முதுகெலும்பை நேராக்கும் வலிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் கீழே விழுந்ததை பார்த்து சிரித்த அதே முகங்கள் நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்து நிற்பதை பார்த்து வாயடைத்து போக வேண்டும். காயங்கள் உங்களை முடக்கி போடுவதற்காக வரவில்லை. உங்கள் உள்ளிருக்கும் இரும்பை பட்டை தீட்டி வாளாக மாற்றுவதற்காகவே வருகின்றன. உங்களை நேசிக்காத ஒரு உறவை பிடித்து வைத்துக் கொள்ள கெஞ்சுவது முட்களை இறுக பற்றி கொள்வதற்கு சமம். நீங்கள் எவ்வளவு இறுக்கமாக பிடிக்கிறீர்களோ அவ்வளவு ஆழமாக உங்கள் கைகள் இரத்தமாகும். பிடியை தளர்த்தி விடுங்கள். வலிகள் மாயமாய் மறையும். உங்களை காயப்படுத்தியவர்கள் பேசிய கொடூரமான வார்த்தைகளை உங்கள் நினைவடுக்குகளில் மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு பார்க்காதீர்கள். அந்த வார்த்தைகள் அவர்களின் மனதின் அழுக்கு. அதை உங்கள் இதயத்தின் மாளிகையில் சேமித்து வைக்காதீர்கள். அவர்கள் உங்களை விட்டு விலகிய நொடியே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாபம் விலகிவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விடுங்கள். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவது ஒரு இழப்பு அல்ல, அது இயற்கை உங்களுக்கு அளித்த மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம். அவர்கள் கூடவே இருந்திருந்தால் உங்கள் முழு வாழ்க்கையையும் நரகமாக்கி இருப்பார்கள். தகுந்த நேரத்தில் அவர்களின் முகமூடி கலன்று விழுந்ததற்காக நிம்மதி அடையுங்கள். பழைய கசப்பான நாட்களை நினைத்து நிகழ்காலத்தின் ஒவ்வொரு விடியலையும் பாழாக்காதீர்கள். நேற்று பெய்த மழையில் இன்று நனைய முடியாது. அதேபோல் நேற்றைய காயத்தை வைத்து இன்றைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. உங்கள் மனதை ஒரு புனிதமான ஆலயமாக மாற்றுங்கள். அங்கே சுயநலவாதிகளுக்கும் துரோகிகளுக்கும் நுழைய அனுமதி இல்லை என்ற பலகையை மாட்டுங்கள். உங்களை யார் எப்படி நடத்தினாலும் உங்கள் குணத்தின் தூய்மையை நீங்கள் இழக்காதீர்கள். ஆனால் அதே தவறை மீண்டும் உங்களிடம் செய்ய எவருக்கும் இரண்டாவது வாய்ப்பையும் வழங்காதீர்கள். மன்னிப்பு என்பது உங்கள் மனதின் அமைதிக்காக, மறு வாய்ப்பு என்பது உங்கள் முட்டாள்தனத்திற்கு அடையாளம். எச்சரிக்கையோடு வாழுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்ற நதி, ஓரிடத்தில் தேங்கி நிற்கும் குட்டை அல்ல. உங்களை காயப்படுத்தியவர்கள் ஒரு காய்ந்த இலை போல வழியில் விழுந்து விட்டார்கள்.
நதி தன் பயணத்தை நிறுத்தலாமா? உங்கள் கனவுகளை தூசி தட்டி எடுங்கள். நீங்கள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் நோக்கி உங்கள் காலடிகளை எடுத்து வையுங்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகச்சிறந்த பதிலடி உங்கள் அளப்பரிய வெற்றி மட்டும்தான். நீங்கள் அடையும் அசுர வளர்ச்சி அவர்களின் கண்களை கூச வைக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு கொடுத்த அவமானங்களை எல்லாம் உங்கள் லட்சிய பசிக்காக உணவாக மாற்றுங்கள். வலி உங்களை முடக்கி போடாமல் ஒரு புயலாக மாறட்டும். உங்களை குறைத்து மதிப்பிட்ட கூட்டம் நாளை உங்கள் நிழலை தொடக்கூட தகுதி இல்லாத உயரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். உங்களை காயப்படுத்தியவர்களின் முகத்தை நினைத்து சோர்ந்து உட்காரும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் இலக்கை நோக்கி ஓடும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் இலவச பயிற்சி என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் சிந்தனை, செயல், உழைப்பு எல்லாவற்றையும் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி மட்டுமே திருப்புங்கள். நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு மேலானதை இந்த உலகம் உங்களுக்கு தர காத்திருக்கிறது. இப்போது உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த ஒரு நீண்ட மூச்சை உள்ளிருந்து மெதுவாக வெளிவிடுங்கள். உங்கள் தோள்களில் சுமந்து கொண்டிருந்த அத்தனை ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் கசப்பான நினைவுகளையும் இந்த நொடியிலேயே தூக்கி எறியுங்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்களுக்கு உங்கள் ஆன்மாவை தீண்டும் அதிகாரம் துளியும் இல்லை. அவர்கள் வெறும் மாயை. உங்கள் சக்தி நிஜமானது. உங்கள் கடந்த காலம் முடிந்துவிட்டது. அந்த அத்தியாயத்தின் கடைசி பக்கத்தில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள். இப்போது ஒரு புதிய வெள்ளைத்தாள் உங்கள் முன்னால் விரிகிறது. அதில் உங்கள் வெற்றியை, உங்கள் அமைதியை, உங்கள் கம்பீரமான வாழ்க்கையை நீங்களே சொந்த கைகளால் எழுதப் போகிறீர்கள். உங்களை நேசிக்க பல நல்ல இதயங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன. உங்களுக்காக ஒரு அழகான எதிர்காலம் காத்திருக்கிறது. இனி உங்கள் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது உங்கள் புதிய விடியலுக்கான தூய்மைப்படுத்தும் நீர்த்துளி. உங்கள் புன்னகையை மீட்டெடுங்கள். உங்கள் சுயமரியாதையை நெஞ்சில் ஏந்துங்கள். உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். பலவீனமான மனிதர்கள் மட்டுமே அடுத்தவர்களை காயப்படுத்தி தங்களின் பலத்தை நிரூபிக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்களை அவமதித்த தருணங்களை நினைத்து நீங்கள் கூனிக்குறுக தேவையில்லை. ஒரு பாம்பு விஷத்தை கக்குகிறது என்றால் அது பாம்பின் இயல்பு. அதற்காக நீங்கள் அந்த விஷத்தை எடுத்து உங்கள் நெஞ்சில் பூசிக்கொள்ள கூடாது. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் எல்லையை தாண்டி உள்ளே வர நீங்கள் அனுமதித்ததுதான் நீங்கள் செய்த ஒரே தவறு. அந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை சுற்றி ஒரு வலிமையான இரும்பு சுவரை எழுப்புங்கள். யார் உள்ளே வர வேண்டும், யார் வாசலிலேயே நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான கருணையும் எல்லையில்லாத மன்னிப்பும் சுயநலக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் தவறான உரிமங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களிடம் மீண்டும் சென்று சமாதானம் பேசுவது உங்களை வெட்டிய அதே கத்தியை மீண்டும் கூர்மைப்படுத்தி கொடுப்பதற்கு சமம். உங்கள் மென்மையான மனதை இனி உங்கள் வளர்ச்சிக்காகவும் உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களுக்காகவும் மட்டுமே பயன்படுத்துங்கள். இந்த உலகம் வட்டப்பாதை. இங்கு எவரும் தாங்கள் விதைத்ததை அறுவடை செய்யாமல் தப்பிவிட முடியாது. உங்களை அளவைத்துவிட்டு நிம்மதியாக சிரிக்கும் மனிதர்களை பார்த்து நீங்கள் ஆத்திரப்பட தேவையில்லை. அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு காலத்தின் ஏட்டில் துல்லியமாக எழுதப்பட்டு விட்டது. ஒருவர் அடுத்தவரின் கண்களில் வரவழைக்கும் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இந்த பிரபஞ்சத்திடம் ஒரு வட்டி விகிதம் உண்டு. அந்த நாள் வரும்போது அவர்கள் அடைந்த காயங்களுக்கு மருந்து போடக்கூட ஆள் இல்லாமல் தவிப்பார்கள். ஆனால் அந்த காட்சியை பார்த்து மகிழ வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அவர்களின் கர்மாவை காலத்தின் கைகளில் விட்டுவிடுங்கள். உங்கள் கைகளை உங்கள் லட்சியத்தை நோக்கி உயர்த்துங்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றியதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே திருடினார்கள். உங்கள் முழு விதியையும் திருட அவர்களால் முடியாது. நடந்தவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு தெளிவான பாடத்தை கற்பிக்கவே நிகழ்ந்தன என்ற ஒற்றை உண்மையை மனதார உணருங்கள். மகிழ்ச்சிக்காக அடுத்த மனிதர்களை சார்ந்து வாழ்வதை விட ஒரு பெரிய பலவீனம் எதுவும் இல்லை. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் மகிழ்ச்சியை பறித்து விட்டதாக நீங்கள் நினைப்பது தவறு. உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை நீங்கள் அவர்களிடம் கொடுத்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இப்போது அந்த சாவியை திரும்ப பறித்து கொள்ளுங்கள். உங்கள் தனிமையை ஒரு சாபமாக பார்க்காதீர்கள். அது உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள இயற்கை கொடுத்த பொன்னான வாய்ப்பு. தனிமையில் அமர்ந்து உங்கள் தவறுகளை திருத்துங்கள். உங்கள் பலங்களை அடையாளம் காணுங்கள். உங்கள் பலவீனங்களை இரும்பாக மாற்றுங்கள். போலி உறவுகளின் கூட்ட நெரிசலை விட கம்பீரமான தனிமை உங்கள் ஆன்மாவிற்கு அளப்பரிய அமைதியை தரும். உங்களை நீங்களே முழுமையாக நேசிக்க தொடங்கும் நாளில்
இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரின் புறக்கணிப்பும் உங்கள் மனதை அசைக்க முடியாது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு முழுமையான உலகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் கடந்த காலத்தின் கடைசி பாரத்தை உங்கள் தோளிலிருந்து முழுமையாக இறக்கி வையுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களின் முகங்களோ, அவர்களின் விஷ வார்த்தைகளோ, அவர்களின் போலியான வாக்குறுதிகளோ இனி உங்கள் கனவுகளையோ நினைவுகளையோ சீண்டவே கூடாது. அவர்கள் உங்கள் பாதையை விட்டு விலகிவிட்டார்கள். உங்கள் வானம் இப்போது மேகங்கள் கலைந்து தெளிவாக இருக்கிறது. சிறகுகளை விரியுங்கள். உங்கள் உயரத்தை நோக்கி பறக்க தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உங்கள் வெற்றிக்கானது, உங்கள் அமைதிக்கானது, உங்கள் நிம்மதிக்கானது மட்டுமே. ஒருபோதும் திரும்பி பார்க்காதீர்கள். முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. நீங்கள் மீண்டு வந்த வைர மனிதர். முழு அமைதியோடும் அளப்பெரிய தன்னம்பிக்கையோடும் உங்கள் புதிய பயணத்தை இன்றே தொடங்குங்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் மனதில் விதைத்து சென்ற மிக ஆபத்தான விதை, நீ எதற்கும் தகுதியற்றவன் என்ற தாழ்வு மனப்பான்மை. முதலில் அந்த நச்சு விதையை உங்கள் ஆள் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறியுங்கள். அவர்களின் குறுகிய பார்வையும் வக்கிர புத்தியும் ஒருபோதும் உங்கள் முழு ஆளுமையை அளவிடும் அளவுகோலாக முடியாது. ஒருவர் உங்கள் மீது அழுக்கை வீசுகிறார் என்றால் அவர் கைகளில் அழுக்கு இருக்கிறது என்று அர்த்தமே தவிர நீங்கள் அழுக்கானவர் என்று அர்த்தமில்லை. அவர்கள் வீசிய வார்த்தை குப்பைகளை உங்கள் சிந்தனை கூடையில் சுமந்து திரிவதை இன்றோடு முழுமையாக நிறுத்துங்கள். மனதளவில் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்த முக்கியத்துவத்தை பூஜ்யமாக்குங்கள். உங்கள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் உங்கள் உள் அமைதியை ஒரு துளி கூட அசைக்க முடியாது என்ற முழு அதிகாரத்தை உங்கள் கைகளில் எடுங்கள். மன்னிப்பு என்பது அவர்களை தப்ப விடுவதற்கான சலுகை அல்ல. அது உங்களை நீங்கள் சிறையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான திறவுகோல். அவர்கள் உங்களிடம் வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் வரை உங்கள் மன அமைதியை ஒத்தி வைக்காதீர்கள். ஏனென்றால் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளும் வஞ்சகர்களுக்கு தாங்கள் செய்த தவறு ஒருபோதும் புரிய போவதில்லை. அவர்களின் மன்னிப்பை எதிர்பார்க்காமல் உங்கள் சொந்த மன அமைதிக்காக அவர்களை உங்கள் எண்ணங்களின் வட்டங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். மன்னித்து விடுங்கள். ஆனால் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய எந்த ஒரு வழியையும் விட்டு வைக்காதீர்கள். மன்னியுங்கள். ஆனால் அவர்களின் செயல்கள் உங்களுக்கு கற்பித்த எச்சரிக்கை உணர்வை உங்கள் ஆயுள் முழுமைக்கும் மறக்காதீர்கள். உங்கள் அமைதிக்கான கதவை அடுத்தவர்களின் செயல்களின் கைகளில் கொடுக்காமல் உங்கள் சுய கட்டுப்பாட்டின் கைகளில் வைத்திருங்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் நிகழ்காலத்தை பறித்திருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதிகாரம் இப்போதும் உங்கள் விரல் நுனியில்தான் இருக்கிறது. அவர்கள் உடைந்ததாக நினைத்த இடத்திலிருந்துதான் உங்கள் அசல் ஆளுமை உருவாக தொடங்குகிறது. புயலால் வேரோடு சாய்க்க முடியாத மரங்கள் மட்டுமே அடுத்த வசந்தத்தில் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வளர்கின்றன. உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தூரத்திலிருந்து பார்த்து திகைத்து போகும் அளவிற்கு உங்கள் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக்குங்கள். அவர்கள் உங்களை அளவைத்த இரவுகளின் எண்ணிக்கையை விட நீங்கள் சாதித்து காட்டும் வெற்றிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். உங்கள் உழைப்பு மட்டுமே உங்கள் குரலாக ஒலிக்கட்டும். உங்கள் வெற்றி மட்டுமே உங்கள் வாதமாக அமையட்டும். இப்போது உங்கள் கடந்த காலத்தின் கடைசி துளி கசப்பையும் உங்கள் நினைவுகளிலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிட்டீர்கள். உங்கள் ஆன்மா இப்போது எந்த ஒரு மனிதனின் தாக்கமும் இல்லாத முற்றிலும் தூய்மையான சுதந்திரமான வெளியை அடைந்து விட்டது. உங்களை காயப்படுத்தியவர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வெறும் மறக்கப்பட்ட சுவடுகள் மட்டுமே. உங்கள் பயணத்தின் திசையை தீர்மானிக்கும் சக்திகள் அல்ல. ஆழமான மூச்சை இழுத்து உங்கள் நெஞ்சில் தேங்கியிருந்த அத்தனை இறுக்கங்களையும் முழுமையாக வெளியேற்றுங்கள். உங்கள் பாதை தெளிவாக இருக்கிறது. உங்கள் பலம் எல்லையற்றதாக இருக்கிறது. முழுமையான மன அமைதியோடும் அளப்பரிய கம்பீரத்தோடும் உங்கள் புதிய வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் வெல்வதற்காக மட்டுமே பிறந்தவர். சில மனிதர்கள் உங்கள் அன்பிற்காக உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதில்லை. உங்கள் நேர்மறை ஆற்றலையும் உங்கள் நிம்மதியையும் உறிஞ்சி எடுப்பதற்காகவே வருகிறார்கள். அவர்கள் தங்களின் சொந்த வாழ்க்கையில் இருக்கும் தோல்விகளையும் விரக்திகளையும் மறைக்க உங்கள் மீது பழிகளையும் அவதூறுகளையும் வீசுகிறார்கள். அடுத்தவர்களை தாழ்த்தி பேசுவதன் மூலமே தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ளும் அத்தகைய மனிதர்களின் உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் வார்த்தைகள் உங்கள் மீதான மதிப்பீடு அல்ல. அது அவர்களின் சொந்த மன அழுக்கின் வெளிப்பாடு மட்டுமே. ஒரு குப்பை தொட்டிக்குள் நீங்கள் எவ்வளவு விலை மதிப்பற்ற வைரத்தை போட்டாலும் அது குப்பையைத்தான் வெளிப்படுத்தும். உங்களை காயப்படுத்தியவர்களின் இயலாமையை உணர்ந்து
அவர்கள் மீது ஆத்திரப்படுவதை விட்டுவிட்டு அவர்களின் அறியாமையை எண்ணி மனதிற்குள் சிரித்துவிட்டு நகருங்கள். உங்கள் உயரிய மன ஆற்றலை இனி எந்த ஒரு நச்சு மனிதனும் திருட முடியாதபடி உங்கள் சிந்தனைகளுக்கு பூட்டு போடுங்கள். அவர்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தாழ்த்தி பேசியிருக்கலாம், உங்கள் திறமைகளை ஏளனம் செய்து சிரித்திருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு தனித்துவமான படைப்பு என்பதை எந்த ஒரு மனிதனின் கேலி பேச்சாலும் மாற்றிவிட முடியாது. வானத்தில் பறக்கும் கழுகை தரையில் ஊர்ந்து செல்லும் நத்தைகளால் ஒருபோதும் எடை போட முடியாது. அவர்களின் குறுகிய அளவுகோல்களுக்குள் உங்களை பொருத்தி கொள்ள ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள். அவர்கள் காட்டிய போலி அன்பிற்காக நீங்கள் இழந்த உங்கள் தனித்துவத்தை, உங்கள் சுய அடையாளத்தை இன்றே மீட்டெடுங்கள். உங்கள் வாழ்க்கை யாருடனும் நடத்தும் ஓட்டப்பந்தயம் அல்ல, அது உங்கள் சொந்த ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி பயணம். உங்களை வீழ்த்த நினைத்த மனிதர்களின் பார்வைகளுக்கு அப்பால் உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்து அதில் கம்பீரமாக நடை போடுங்கள். எல்லா அவதூறுகளுக்கும் வார்த்தைகளால் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் மௌனமே பேராயுதம். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களிடம் சண்டையிடவும் உங்களை மேலும் சீண்டி பார்க்கவுமே வார்த்தைகளை வீசுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு பதில் பேசும் வரைதான் அவர்களின் நாடகத்திற்கு நீங்கள் பார்வையாளராகவும் கதாபாத்திரமாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் முழுமையான மௌனத்தின் மூலம் அந்த நாடகத்தின் திரையை ஒரே நொடியில் இழுத்து மூடுங்கள். உங்கள் மௌனம் அவர்களின் அகந்தையை சுக்குநூறாக்கும் மிகப்பெரிய தண்டனையாக மாறட்டும். விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு உங்கள் எந்த ஒரு நியாயமும் தேவையில்லை. அவர்கள் தங்கள் தவறுகளை மறைக்க உங்கள் மீதுதான் பழி சுமத்துவார்கள். அவர்களின் கூச்சல்களுக்கு நடுவே உங்கள் அமைதியான கம்பீரமே உங்களை ஒரு ராஜாவாக, ஒரு அரசியாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்தும். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் பாதையில் போட்ட முட்களை உங்கள் பாதங்களை கடினமாக்கும் பயிற்சிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களின் வஞ்சக புன்னகையை விட உங்கள் நேர்மையான கண்ணீருக்கு ஆன்ம பலம் அதிகம். உங்களை ஏமாற்றியவர்கள் தங்களை புத்திசாலி என்று நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவர்கள் இழந்தது ஒரு உன்னதமான நம்பிக்கையை மட்டுமே. அவர்கள் காட்டிய போலி முகங்களை நினைத்து உங்கள் உண்மையான மனித நேயத்தை தொலைத்து விடாதீர்கள். உங்களை தாழ்த்தி பேசியவர்களின் சொற்கள் உங்கள் உயரத்தை தீர்மானிக்கும் அளவுகோல்கள் அல்ல. அவர்கள் உங்கள் நம்பிக்கையை வேறொருத்த இடத்தில் புதிய தன்னம்பிக்கையை விதையுங்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் கதையின் வில்லன்கள் அல்ல. அவர்கள் உங்கள் சுய மரியாதையை உணர்த்த வந்த வழிப்போக்கர்கள். அவர்களின் நச்சு எண்ணங்களுக்கு உங்கள் புன்னகையை விட பெரிய விஷமுறிவு மருந்து எதுவும் இல்லை. உங்களை அளவைத்த மனிதர்களுக்கு உங்கள் மௌனத்தை விட கொடூரமான தண்டனை வேறொன்றும் இருக்க முடியாது. அவர்கள் உங்கள் பலவீனங்களை குறிவைத்திருக்கலாம், ஆனால் உங்கள் மன உறுதியை அவர்களால் கணிக்க முடியாது. உங்களை நிராகரித்த மனிதர்களின் வாசலில் நின்று மீண்டும் அன்பை யாசிப்பது உங்கள் சுய மரியாதையை நீங்களே சிதைப்பது போன்றது. அவர்களின் கசப்பான வார்த்தைகளை நினைத்து உங்கள் இதயத்தின் இனிமையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களிடம் நியாயம் கேட்பதை விட அவர்களிடமிருந்து அமைதியாக விலகுவதே பேரறிவு. அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதை இன்றே கைவிடுங்கள். உங்களை மதிக்காத மனிதர்கள் முன்னால் உங்கள் வெற்றியை மட்டுமே சத்தமாகவே பேச வையுங்கள். அவர்களின் சூழ்ச்சிகள் உங்களை வீழ்த்துவதற்கு அல்ல, உங்களை ஒரு போர்க்கள வீரனாக மாற்றுவதற்கே. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் காலில் வீசிய அவமானங்களை உங்கள் வளர்ச்சிக்கான அடித்தள கற்களாக மாற்றுங்கள். அவர்கள் காட்டிய அலட்சியம் உங்கள் சொந்த கால்களில் கம்பீரமாக நிற்க உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. உங்களை காயப்படுத்தியவர்களின் எந்த ஒரு அடையாளத்தையும் உங்கள் எதிர்காலத்துக்குள் கொண்டு செல்லாதீர்கள். அவர்களின் சுயநலத்தை வெளிச்சம் போட்டு காட்டிய காலத்திற்கு தலைவணங்கி முன்னேறுங்கள். உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு உங்கள் இழப்பு எவ்வளவு பெரியது என்பதை காலம் உணர்த்தும் வரை காத்திருங்கள். அவர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்ததை நினைத்து வருந்தாமல் கிடைத்த விழிப்புணர்வை போற்றுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் மகிழ்ச்சியை பறித்து விட்டதாக நினைப்பது உங்கள் மாயை. உங்கள் மகிழ்ச்சி உங்கள் ஆளுகைக்குள் மட்டுமே உள்ளது. அவர்கள் கொடுத்த வழிகளை உங்கள் லட்சிய பயணத்திற்கான எரிபொருளாக மாற்றி எரியவிடுங்கள். உங்களை குறை சொன்ன மனிதர்களின் வார்த்தைகளை உங்கள் இலக்குகளுக்கான வழிகாட்டியாக ஒருபோதும் மாற்றாதீர்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் நினைவுகளை உங்கள் மனதிலிருந்து துடைப்பது ஒரு அழுக்கு ஆடையை கலற்றி எறிவதை போன்றது. அவர்கள் உங்கள் இதயத்தை கீறியிருக்கலாம், ஆனால் உங்கள் ஆன்மாவின் ஒளியை அவர்களால் மங்கச் செய்ய முடியாது. உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் தங்களின் சொந்த தரத்தையே வெளிப்படுத்தினார்கள் என்பதை உணருங்கள். அவர்களின் நச்சு வார்த்தைகளை உங்கள் சிந்தனைக்குள் அனுமதிப்பது அடுத்தவர் வீசிய குப்பையை உங்கள் வரவேற்பறையில் வைப்பதற்கு சமம். உங்கள் அடுத்த கட்ட வெற்றிக்கான வியர்வை புனிதமானது. அவர்கள் காட்டிய போலி பாசத்திற்கு உங்கள் தூய அன்பை பலிகீடாக்கியதை எண்ணி இனியும் கலங்காதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தூரத்திலிருந்து பார்த்து வியக்கும் நிலையை உருவாக்குங்கள்.
அவர்களின் வஞ்சக எண்ணங்களுக்கு உங்கள் நேர்மையான பாதையே மிகப்பெரிய சவாலாக அமையட்டும். உங்களை நிராகரித்த மனிதர்களை நினைத்து ஏங்குவது உதிர்ந்த சருகை மீண்டும் கிளையில் ஒட்ட வைக்க முயற்சிப்பது போன்றது. அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய புயல் உங்கள் தேவையற்ற சுமைகளை அடித்துச் செல்லவே வந்தது. உங்களை காயப்படுத்திய மனிதர்களுக்கு உங்கள் வெற்றிகரமான மாற்றமே நீங்கள் தரும் இறுதி பிரகடனம். அவர்களின் அநீதியான செயல்களை உங்கள் மனசாட்சியின் நீதிமன்றத்தில் வைத்து விசாரித்து நேரத்தை வீணடிக்காதீர்கள். உங்களை பலவீனப்படுத்த நினைத்த கூட்டத்திற்கு மத்தியில் தனித்து நின்று உங்கள் ஆளுமையை நிலைநாட்டுங்கள். அவர்கள் விட்டு சென்ற காயங்களை உங்கள் வாழ்வின் பதக்கங்களாக மாற்றி தலைநிமிர்ந்து வாழுங்கள். உங்களை அள வைத்தவர்களின் நினைவுகள் உங்கள் தூக்கத்தை கெடுக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். அவர்களின் மோசமான சுபாவத்திற்கு உங்கள் புன்னகையே மிகச்சிறந்த புறக்கணிப்பு. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் கடந்த கால பாடங்கள், உங்கள் நிகழ்காலத்தின் எஜமானர்கள் அல்ல. அவர்கள் வீசிய அவதூறுகளை உங்கள் சாதனைகளின் ஒளியால் முழுமையாக மறைத்து விடுங்கள். உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் குரல் உங்கள் ஆழ்மனதில் ஒலிப்பதை இந்த கணமே நிரந்தரமாக தவிருங்கள். அவர்கள் உங்களை விட்டு விலகியதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் தேவையற்ற பாரம் குறைந்துள்ளது என்பதை உணருங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களின் பக்கங்களை உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து அடியோடு கிழித்தெறியுங்கள். அவர்களின் துரோகத்தை உங்கள் மன வலிமைக்காக அடித்தளமாக மாற்றி கம்பீரமாக நடைபோடுங்கள். உங்களை மதிக்காத எவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இரண்டாவது வாய்ப்பை ஒருபோதும் வழங்காதீர்கள். காயப்படுத்திய மனிதர்களை உங்கள் நினைவுகளிலிருந்து விடுவிப்பதே உங்கள் ஆன்மாவிற்கு நீங்கள் தரும் உன்னதமான பரிசு. உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில். உங்களை காயப்படுத்திய எவராலும் உங்கள் விதியை மாற்ற முடியாது.